காலையில எந்திரிச்சோனே நம்ம வீட்ல ஒரே புகை மூட்டம். என்னடா இது ட்ரீம்ல இருந்து நம்ம இன்னும் எந்திரிக்கல போல இருக்கே! கொடைக்கானல் வந்துட்டோம் போல ட்ரீம்ல நெனச்சுட்டு பார்த்தா, கொசு மருந்து காலையிலேயே கொசு மருந்து வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீடு ஃபுல்லா ஒரே புகை மூட்டமா ஆயிருச்சு. நான் கூட ட்ரீம்லயாவது கொடைக்கானல் வந்திருக்குமேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டேன். எங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல ராஜா. நீ போய் சமைக்கிற வேலைய பாரு ராஜான்னு சொல்லி நம்மள சமையல் கட்டுக்கு தள்ளி விட்டுட்டாங்க. சரி நம்மளும் சட்டு புட்டுன்னு வேலைய பார்த்தா தான் அவள ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு நானும் குக்கர காய வச்சுட்டு மீல் மேக்கர் பிரியாணி செய்ய ரெடி பண்ணிட்டேன். நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேற காலி ஆயிடுச்சு. ரெடிமேட் பேஸ்ட்டாவே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப இஞ்சி வேற ரொம்ப காஸ்ட்லியா இருக்கா. கொஞ்சம் விலை கம்மியானோன தான் வாங்கி அரைக்கணும். இப்ப பாப்பாக்கு ஒண்ணு ஒண்ணா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸு, தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சுட்டு, தயிர் ஊத்தி குடுத்தோம்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கும்ல. அதனால தயிர் ஊத்திட்டு, நல்லா மீல் மேக்கர் போட்டுட்டு, தண்ணி அளந்து வச்சுட்டு, எப்பயும் போல குக்கர மூடி வச்சு எடுத்தோம்னா, சூப்பரா நம்ம மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இத பேக் பண்ணிற வேண்டியதுதான். நம்ம பெரிய பாப்பாக்கும் பேக் பண்ணிட்டு, சின்ன பாப்பாக்கும் பேக் பண்ணிட்டு, ஒரு வழியா 2 பேரையும் அமுச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா, எங்க நம்ம அஃப்ரா குட்டி வாமா வாமான்னு உட்கார்ந்துருப்பா.